மயிலாடுதுறை அருகே நீட்டூரில் ஹாலிக் என்பவர் பட்டாக்கத்தியால் மர்ம நபர்கள் வெட்டி சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் அருண் பிரசாந்த் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மயிலாடுதுறை அருகே நீடூர் பகுதியில் பட்டப்பகலில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்களில் ஒருவர் இளைஞர் ஒருவரை பட்டாக்கத்தியால் வெட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் நீடூர் அருகே மாதா கோவில் தெருவை சேர்ந்தவர் முகமது ஆலிக். இவர் அப்பகுதியில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் சமையல் கலைஞராக பணியாற்றி வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே அங்குள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் அதன் அருகில் சாலையில் ஓரம் அமர்ந்து தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்களில் இருவரில் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் இருந்து இறங்கி தான் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை மூலம் முகமது ஆலிக் முகம், உடல், கை உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டியுள்ளார். தொடர்ந்து 7 இடங்களில் வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் கிடந்த முகமது ஆலிக்கை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அங்கு முதற்கட்ட சிகிச்சையானது முகமது ஆலிக்கிற்கு அளிக்கப்பட்டது. பின்னர் கும்பகோணம் தனியார் மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக முகமது ஆலிக் அனுப்பி வைக்கப்பட்டார். இச்சம்பவம் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மயிலாடுதுறை போலீசார் தொடர்ந்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இருப்பினும் இந்த இளைஞர் ஒருவர் பட்டாக்கத்தியால் அந்த நபரை வெட்டும் காட்சிகள் இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். மயிலாடுதுறையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக அருண் பிரசாத்.